இங்க ஒரு மித்து சமீப காலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1967 பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடியது, தமிழ்நாடு சொர்க்கபுரியாக இருந்தது. இவங்க வந்துதான் எல்லாத்தையும் சீரழிச்சிட்டாங்க. அப்படித்தான் சங்கிகள் ஆண்டாண்டு காலமாக சொல்லி வருகிறார்கள். இப்பொழுது சீமானும் அதை சொல்ல ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆயிருக்கு. என் கையில் இருக்கக்கூடிய புத்தகம் சட்டப்பேரவையில் ஜீவா, தோழர் ஜீவபாரதி தொகுத்த புத்தகம். ஏன்னா திராவிட இயக்க புத்தகங்கள் எதையாவது மேற்கோள் காட்டினால் கூட அவர்கள் ஏற்க மறுப்பார்கள். தோழர் ஜீவா அவர்களுடைய சட்டப்பேரவை உரைகளை தொகுத்து இந்த புத்தகத்தை NCBH வெளியிட்டிருக்கிறது. 1953 மார்ச் மாதம் 12ஆம் தேதி அன்று சட்டப்பேரவையில் ஜீவா ஆற்றிய உரை, ஆளுநர் உரையின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றுவார்கள் அல்லவா, அப்படி அவர் ஆற்றிய உரை. அந்த உரையில் அவர் சொல்லுகிறார், அவர் சட்டமன்றத்தில் பேசியது தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதற்கான சான்று. சில தினங்களுக்கு முன்னால் குடியாத்தத்தில் பட்டினி சாவுக்கு இரையான ஒருவருடைய படம் பிடித்து பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டதை நான் பார்த்தேன். கோயம்புத்தூர் ஜில்லாவில் உள்ள உடுமலைப்பேட்டை தாலுகாவுக்கு சென்றேன். கொங்கலக்குறிச்சி என்ற ஊரில் 22 வயதுள்ள ஒரு பெண் பட்டினியால் செத்து அதே இடத்தில் கிடந்து அழுகி நாற்றம் எடுத்து காகமும் கழுகும் அவருடைய உடலை தின்று கை கால்களெல்லாம் பக்கத்தில் எரியப்பட்டு வெறும் எலும்பு கூடாக போனால் என்ற செய்தியை அறிந்தேன். சர்க்கார் தரப்பில் உள்ளவர்களை கேட்கிறேன், சாதாரணமாக சர்க்காருடைய கருத்து என்ன என்று. பட்டினியால் இந்த ராஜ்யத்தில் ஒருவர் கூட சாகாமல் இருக்கிறார்கள் என்று ராஜாஜி சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாட்டின் நிலை என்னவாக இருக்கிறது என்று இவர்கள் நேர்மையின் சிகரம் என்று யாரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ராஜாஜியினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு என்னவாக இருந்தது என்பதற்கான சான்றை தோழர்களை செந்தில்வேல் தரவில்லை, தோழர் ப. ஜீவானந்தம் அவர்கள் சட்டப்பேரவையில் ஆற்றிய உரை இது.